இப்போ சமீபத்தில் இயக்குனர் ப ரஞ்சித் சொன்ன ஒரு விஷயம் சர்ச்சையாயிருக்கு. அதாவது அரசே வந்து கோசாலையெல்லாம் எடுத்து நடத்தலாமா அப்படில எல்லாம் பண்ணுறாங்க. இந்த கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சியில் தான் தலித் மக்கள் மீதான தாக்குதல் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுலாம் வச்சுருக்காரு. இல்லை, அதாவது குற்றச்சாட்டு வைக்கக்கூடியவர்கள் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த அரசு தலித் சமூகத்துக்கு எவ்வளோ செஞ்சுருக்குன்றது பட்டியலிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நேற்று அம்பேத்கர் பிறந்த நாளில் எம்சி ராஜா ஹாஸ்டலுன்றது எப்படி இருந்த ஹாஸ்டலில் 45 கோடியில் வந்து முழுசாக புதுசாக கட்டி ஒரு புதிய ஒரு ஹை கிளாஸ் இன்ஸ்டியூட்டாக மாற்றியிருக்கோம். தலித் ஆண்டர்பிரினர்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம். எங்கெங்கெல்லாம் தலித்துக்கு எதிராக வன்கொடுமை நடக்கிறதோ அங்கே துரிதமாக நடவடிக்கைகள் எடுக்கப்படுது. கடந்த காலத்தில் வழக்கு பதிவு செய்வதற்கே அவ்வளோ கட்ட பஞ்சாயத்து நடக்கும். ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. இல்லை, அவர் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார். புல்லட்டில் போனால் கையை வெட்டுறாங்க, கேட்டால் சோசியல் மீடியாவிலேயே அதுக்கு ஒரு தீர்வு சொல்லிடுறாங்க. அதெல்லாம் அப்படி நடக்கலன்னு கேஸை மாற்றிடுறாங்க. இல்லை, நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், இந்த 4 வருஷத்தில் மட்டும் இந்த பிரச்சனை வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம். இது 2000 ஆண்டு கால பிரச்சனை. இதை தொடர்ந்து சண்டை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம். ஒப்பீடு பண்றாரு சார். கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சியில் இன்னும் அதிகம். இந்த ஆட்சியில் வழக்குகள் பதிவு செய்யப்படுகிறது. கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சியில் பதிவு செய்ய கௌசல்யா மர்டர் யாருடைய ஆட்சியில் நடந்துச்சு? கௌசல்யாவுடைய வீட்டுக்காரர் யார் கொண்டா? யுவராஜ் இப்போ வழக்கு உள்ள இருக்காரு, யாருடைய ஆட்சியில்? அந்த பெயில் கொடுத்ததும் சர்ச்சையானுச்சு. பெயில் இல்லை, பரோல் ஒரு நாள் பரோல் குடும்ப விழாவுக்காக கொடுத்தது. இப்போ அந்த கொலையை வந்து யாருடைய ஆட்சியில் நடந்துச்சு? அப்போ தலித் சமூகத்துக்கு எதிரான பிரச்சனைகள் அதிமுக ஆட்சியிலே கிடையாது, திமுக வந்த உடனே தான் வந்துச்சா? இங்கே திமுகவுடைய தமிழ்நாட்டுடைய வரலாற்றிலேயே ஒரே நேரத்தில் 4 அமைச்சர்கள் தலித் சமூகத்திலேருந்து இருக்காங்க. இதெல்லாம் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிறதே இல்லை. தொடர்ந்து இந்த ஆட்சியை விமர்சிக்கக்கூடியவர்கள் விமர்சிச்சுக்கிட்டே இருக்கட்டும். ஆனால் தலித் சமூக மக்களுக்கு தெரியும், இந்த அரசாங்கம் அவர்களுக்கு துணையாக இருக்கிறது. அவர்களுடைய வளர்ச்சி, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்பாடே என்பதே தலித் சமூகத்திற்கு சலுகைகள் கொடுப்பதல்ல, அவர்களுக்கான உரிமைகளை மீட்டெடுத்து கொடுப்பது. அதை மீட்டெடுத்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். எங்கெங்கெல்லாம் அது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கட்சி நிர்வாகிகள் ஈடுபட்டாலும் தலைவர் நடவடிக்கை எடுத்திருக்கிறார். அவர்கள் சிறைக்கு சென்றிருக்கிறார்கள். அதனால் எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் கிடையாது.